ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தாவரம் பிலாந்தஸ் நெரூரி என்று அழைக்கக்கூடிய பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த தாவரம் யூஃபேர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. இவை தமிழில் கீழாநெல்லி தாவரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்திலும் இவை கீழாநெல்லி என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு சிறந்த மூலிகை தாவரமாக உள்ளது. இவை விதை எங்கெங்கு விடுகிறதோ அங்கு தானாக முளைக்கக்கூடிய திறன் கொண்டது. இவை அதிகம் தண்ணீர் தேவைப்படாத தாவரமாக உள்ளன. இவை இந்த தாவரத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு தாவரம் காண்பிக்கிறோம். இது ஏன் கீழாநெல்லி என்று பெயர் கொண்டது என்றால், ஒவ்வொரு இலைகளுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய இருக்கும். இது கீழ்காய் நெல்லி என்றும் அழைக்கப்படுகின்றன, கீழ்வாய் நெல்லி என்றும் பொதுவாக அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு காம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கிலையுமே நம்ம ஃபுல்லாக காய் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம ஒவ்வொரு இலை காம்பிலையும் இலைகளுக்கு கீழே ஃபுல்லாக காய் இருக்கும். இது பூக்கள் பச்சை நிறம் கொண்டதாக இருக்கும். அதனால நமக்கு பூக்கள் வேறு நிறம் இருந்தால் பூ தெரியும். பூக்கள் இலையின் நிறத்தையே பூக்களும் கொண்டிருக்கும், பச்சை நிற பூக்கள் கொண்டிருக்கும். இவை கீழ்வாய் கனி என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை சித்த மருத்துவத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம பார்த்தோம்னா இந்த இலை, தண்டு, வேர் அனைத்துமே நமக்கு மனித உடலின் பெரும் பங்கு வகிக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த தாவரம். உதாரணமாக நமக்கு கல்லீரல் பிரச்சனையை பெரும்பாலும் நீக்குகிறது. மற்றும் நமக்கு மஞ்சள் காமாலை போன்ற நோய்க்கு இவை நிவாரணம் அளிக்கின்றன. நமக்கு குடல் புண் சம்பந்தப்பட்டவை, இருதயம் சம்பந்தப்பட்டவை, மண்ணீரல், கல்லீரல் அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது. நம்ம பார்த்தோம்னா இது எப்படி உணவு உட்கொள்ள வேண்டும் என்றால், மருத்துவரின் ஆலோசனைப்படியே இதை உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு இவை அலர்ஜி தன்மை கொடுத்து நமக்கு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால நம்ம இது தாவரத்தை மருந்தாக உபயோகப்படுத்தும் போது ஒரு சித்த மருத்துவரின் ஆலோசனை கொண்டு நாம் இதை உணவாக உட்கொள்ளலாம். இந்த இலை அரைத்து காய வைத்து, நெல் காய வைத்து உலர்த்தி அரைத்து நாம் மோரில் காலை, மதியம், மாலை 3 வேளை நம்ம உணவில் உட்கொள்ளலாம். நமது கல்லீரல் தீரும், மஞ்சள் காமாலை போன்றவை தீரும். அதே மாதிரி இந்த வேர் இருக்க பார்த்தீங்களா, இந்த வேரும் நம்ம இதுலேருந்து சாறு எடுத்து நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்னியில் இருக்க ஸ்டோன் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த வேர் பகுதி. அதனால இதில் உள்ள வேர் பகுதி கிட்னியில் உள்ள ஸ்டோன் நீக்க வாய்ப்பாக உள்ளது. மற்றும் இதில் உள்ள இலைகள், தண்டுகள் இதனுடைய சாறு எடுத்து தினமும் உணவில் நாம் காலை, மாலை, மதியம் 3 வேளையும் நாம் சாப்பிடும்போது நமக்கு செரிமான கோளாறு சரி செய்யப்படுகின்றன. மற்றும் மஞ்சள் காமாலை சரி செய்யப்படுகிறது. மற்றும் கல்லீரல் சுத்தம் செய்யப்படுகின்றன. மற்றும் குடலில் உள்ள புண்கள் சரி செய்யப்படுகின்றன. ஆக இவை பல விதங்களில் மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளன. எப்படி இருப்பினும் நாம் சித்த மருத்துவரின் ஆலோசனை பெற்று இவை உணவில் நாம் உபயோகிக்கலாம். இதனுடைய வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஓராண்டு தாவரம். இது சுமார் 5 அடி, அதிகபட்சம் 5 அடி வளரக்கூடியது. சுமார் 3 அடி முதல் 5 அடி மட்டுமே இந்த தாவரம் உயரமாக வளரக்கூடியது. ஓராண்டு தாவரம். இந்த ஓராண்டுக்குள்ள இவை முதிர்ச்சி அடைஞ்சிடும். இதில் உள்ள கனிகள், விதைகள் கொட்டி மறுபடியும் வேறு தாவரம் உருவாகும். அதனால இவை இயற்கையாகவே விதைகள் மூலமாக செடிகள் எங்கெங்கு விதைகள் பரவுகின்றதோ அங்கெல்லாம் இந்த தாவரம் புதிதாக உயிர்ப்பெடுத்து இருக்கின்றன. அதனால இவை வளர்ப்பது நம்ம விதை போட்டு வளர்க்கணும் இல்லை, தானாக வளரக்கூடியது. நம்ம தேவைன்னா வேற இடத்துல பிளான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வளர்த்துக்கலாம். அதனால இவை ஓராண்டு தாவரம். இதனுடைய வளர்ச்சி ஓராண்டு தான். இவை டயர் சன்லைட்ல நல்ல குரோத் இருக்கும். நம்ம செமி சைட்லேயே வரக்கூடிய தாவரம் குரோத் கம்மியாக இருக்கும். அதனால இவருடைய பயன்கள் பெரும்பாலும் மனித உடலின் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமாக உள்ளன. நன்றி, வணக்கம்.